AJ Max exercise 1.3 la second sum. Let x equal to 3, 4, 6, 8. Determine whether the relation r equal to x comma f of x such that x belongs to x, f of x equal to x squared plus 1 is a function from x to n அப்படின்னு கேட்டுக்காங்க. r என்ற உறவானது xிலிருந்து nக்கு ஒரு சார்பாகுமா இதுதான் கொஸ்டின். இப்போ நமக்கு ரிலேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸ்னு. நமக்கு எக்ஸு தெரியும் 3, 4, 6, 8 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி எஃப் ஆஃப் எக்ஸுக்கு ஃபங்க்ஷன் என்னன்னு கொடுத்துட்டாங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்னது, எக்ஸு ஸ்கொயர்டு ப்ளஸ் 1ன்னு தெரியும். ஸோ இப்போ நம்ம எக்ஸுக்கு வேல்யூஸ் போட்டு என்ன கண்டுபிடிச்சிடலாம், எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸுக்கு இப்போ நான் 3 போடுறேன். 3 போடும்போது எஃப் ஆஃப் 3 ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், 3 ஸ்கொயர்டு ப்ளஸ் 1. 3 ஸ்கொயர்டு 9 ப்ளஸ் 1 10 நமக்கு கிடைக்குது. அடுத்து எக்ஸுக்கு நான் 4 போடுறேன். அப்போ எஃப் ஆஃப் 4 ஈக்குவல் டு 4 ஸ்கொயர்டு ப்ளஸ் 1. 4 ஸ்கொயர்டு 4 4 சார் 16 ப்ளஸ் 1 17. ஓகேயா. அடுத்து எக்ஸுக்கு நான் என்ன போடுறேன், 6 போடுறேன். எஃப் ஆஃப் 6 ஈக்குவல் டு 6 ஸ்கொயர்டு ப்ளஸ் 1. 6 6 are 36 plus 1 37. ஓகேயா. அடுத்து எக்ஸுக்கு 8 போடுறேன். எஃப் ஆஃப் 8 ஈக்குவல் டு 8 ஸ்கொயர்டு ப்ளஸ் 1. 8 ஸ்கொயர் 8 8 are 64 ப்ளஸ் 1 65. இது இந்த வேல்யூஸ் கிடச்சிருச்சு. இதுதான் இதனுடைய எக்ஸு 3னா இங்கே 10ன்னு இருக்கும், 4னா 17, 6னா 37, 8னா 65. இது இந்த உறவு பாருங்களேன், இதில் யாருமே ரிப்பீட்டடாக வரல. இப்போ இதனுடைய டொமைனுக்கு இங்கே டொமைன் வேறு வேறு தான் கிடச்சிருக்கு. ஸோ இது என்ன தான், ஒரு ஃபங்க்ஷன் தான். ஓகேயா. இது சார்பாகுன்னு சொல்லி முடிச்சிடலாம். therefore it is a function. reason என்ன, every domain has a codomain, only one codomain. Okay.